தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மொத்தம் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டுகளில் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டார். மேலும் வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரர்களைக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இம்மையங்களை அமைத்திட 30% மானியம் வழங்கப்படும் என்றும் வேளாண் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல் முதல்வர் மருந்தகமோ அதே போல் இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்களில் விதைகள், உரங்கள் மற்றும் இடுபொருட்களை விற்பனை செய்வதுடன் உழவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். உழவர்களுக்கு தொழில்நுட்பங்களை கொண்டு செல்ல கிராமங்களில் மாதம் 2 முறை உழவரை தேடி முகாம்கள் நடத்தப்படும். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வேளாண் அமைச்சர் அறிவித்தார். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மேலும் 2,335 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இயற்கை வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டடங்களில் வசதி ஏற்படுத்தி தரப்படும். ஒருங்கிணைந்த பண்ணையம் உள்ளிட்ட திட்டங்களில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின உழவர்களுக்கு மானியம் 70% வரை உயர்த்தி வழங்கப்படும். அதிக உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது வழங்கப்படுவதுடன் நவீன வேளாண் கருவிகளை கண்டுபிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் வேளாண் அமைச்சர் அறிவித்தார். 100 முன்னோடி உழவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் பிற நாடுகளில் செயல்படுத்தப்படும் வேளாண் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.